தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 7/10/2014 செவ்வாய்க்கிழமை பூரட்டாதி நட்சத்திரம் காலை 11:36 வரை, பிறகு உத்திரட்டாதி நட்சத்திரம். இன்றைக்கு பௌர்ணமி கிரிவலம். சதுர்த்தி இரவு 7:04 வரை இருக்கிறது. அதற்கு பின்னாலே பௌர்ணமி திதி. இரவு நேரத்திலே வருகிற பௌர்ணமியைத்தான் கொண்டாட வேண்டும். எனவே இன்றைக்கு கிரிவலம் வந்தால் கீர்த்திகள் கிடைக்கும், மலைவலம் வந்தால் மகத்துவம் கிடைக்கும், மலைக்கும் அளவு நம்முடைய வாழ்க்கை தரம் உயரும். இன்றைக்கு எங்களுடைய செட்டிநாடு பௌர்ணமி கிரிவலம் 209வது மாதமாக என்னுடைய தலைமையிலே நடைபெறுகின்றது. செட்டிநாட்டு பகுதியில் உள்ள பிரபலமான மலைகளையெல்லாம் நாங்கள் சுற்றி வருவோம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற ஒரு நல்ல கருத்து, பத்தினி வாக்கு பலிக்கும் என்பது ஒரு பழமொழி. பொதுவாகவே இறை வழிபாட்டு சிந்தனை இருப்பவர்கள் சொன்னால் சொன்ன சொல்லெல்லாம் பலிக்குமாம், சொல்லும் சொற்கள் வெல்லும் சொற்களாக மாறுமாம். அதற்குரிய நாள் தான் பௌர்ணமி. எனவே தான் உங்களுக்கு இந்த ஒரு எடுத்துக்காட்டை இப்பொழுது சொல்லப்போகிறேன். கங்கையாறிலே வெள்ளம் வருகிறது. வெள்ளம் வருகின்ற பொழுது வடகரையிலே விஸ்வாமித்திரர் வீற்றிருந்தார், இடதுகரையிலே அதாவது தென்கரையிலே வசிஷ்டர் இருந்தார். அந்த விஸ்வாமித்திரருக்கு பசி வந்துவிட்டது. பசி வருவதற்கு உணவு கொடுக்க வேண்டும் என்று வசிஷ்டர் நினைத்தவர் தன்னுடைய மனைவி அருந்ததியை அழைத்து சாப்பாடு கொண்டு போய் விஸ்வாமித்திரருக்கு கொடு என்றார். கங்கையாறு வெள்ளம் ஓடிக்கொண்டிருக்கிறதே, நான் எப்படி செல்வேன் என்று வசிஷ்டருடைய மனைவி அருந்ததி கேட்டாள். அதற்கு வசிஷ்டர் சொன்னார், நித்திய சந்நியாசி சொன்னார், கங்கையே நீ வழிவிடு என்று சொல், கங்கை வழிவிட்டு விடும் என்றார். அதே போல் சொன்னால் வழிவிட்டது. அங்கே சென்று சாப்பாடை கொடுத்த பின்னாலே மீண்டும் வர வேண்டும். விஸ்வாமித்திரரிடம் சொன்னாள், இதுபோல கங்கை வழிவிடவில்லையே, வழிவிட வேண்டும் என்று சொன்னால் நான் என்ன சொல்ல வேண்டும் இப்பொழுது என்று கேட்டார். அதற்கு விஸ்வாமித்திரர் சொன்னார், நித்திய உபவாசி சொன்னார், கங்கையே நீ வழிவிடு என்று சொல் என்றார். அதே போல் கங்கை கரையிலே நின்றாள். அருந்ததி நின்று கொண்டு நித்திய உபவாசி சொன்னார், கங்கையே நீ வழிவிடு என்றார். உடனே கங்கை வழிவிட்டது. தன்னுடைய இடத்திற்கு வந்து மீண்டும் வசிஷ்டரை வந்தடைந்தாள். இந்த கதை எதற்கு சொல்கிறோம் என்றால், எந்த ஒரு தெய்வத்தையும் தொடர்ந்து உபாசனை செய்தால் நல்ல பலன் கிடைக்கும். வசிஷ்டர் என்பவர் மிகப்பெரிய ஞானி. அவர் நித்திய சந்நியாசியாக வாழ்பவர். தான் நித்திய சந்நியாசி என்று சொல்லிக்கொண்டார். அதே நேரத்தில் விஸ்வாமித்திரர் சொன்னார், நித்திய உபவாசி, ஒரு தெய்வத்தை நித்தியமும் உபாசித்து கொண்டிருந்தால் அதனால் பலன் கிடைக்கும். நம்முடைய ஜாதகத்தில் பாக்கியஸ்தானம் பார்த்து அதற்குரிய கிரகம் என்பது எது என்பதை அறிந்து அந்த கிரகத்திற்கென்று இருக்கின்ற தெய்வம் இருக்கிறதே, புதன் என்று சொன்னால் விஷ்ணு, செவ்வாய் என்று சொன்னால் சக்தி, முருகன், இப்படி அந்த கிரகத்துக்குரிய தெய்வத்தை தேர்ந்தெடுத்து அதை உபாசனை செய்தால் உங்களுடைய வாழ்க்கையில் வருகின்ற இடர்கள் அகலும். அதற்கு உரிய நாள் பௌர்ணமி என்பதை தெரிவித்து, இன்றைக்கு நீங்கள் ஒரு முறை முருகா என்று சொன்னால் 100 முறை சொல்லியதற்கு சமம். இன்று ஒரு முறை விநாயகா என்றால் 100 முறை சொல்லியதற்கு சமம். இன்று ஒரு முறை சிவா என்று சொன்னால் 100 முறை சொல்லியதற்கு சமம். இன்று ஒரு முறை விஷ்ணுவின் நாராயணா என்று சொன்னால் அந்த நலம் தரும் சொல் 1000 முறை சொல்லியதற்கு சமம் என்று சொல்லி இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகிறேன். மேசராசி நேயர்களே, கிரிவலம் வந்து கீர்த்தியை காண வேண்டிய நாள் இந்த நாள். கேட்ட இடத்தில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். பணவரவு திருப்திகரமாகவே இருக்கிறது. செய்தொழிலில் மேலும் லாபம் கிடைக்கும். பக்கத்தில் இருப்பவர்கள் உங்கள் சிக்கல்கள் தீர வழிவகுப்பர். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் லாபம் 2 மடங்காகும் நாள். இல்லத்தில் உள்ளவர்களின் எண்ணங்களை புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். ஆலய வழிபாட்டில் ஆர்வம் கூடும். விஐபிக்கள் உங்கள் வீடு கட்டு முயற்சிக்கு ஒத்துழைப்பு செய்வார்கள். வள்ளல்களின் ஒத்துழைப்போடு வருங்கால நலங்கருதி எடுத்த முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் தெய்வ அனுகூலத்தால் சிறப்புகள் வந்து சேருகின்ற நாள். சில காரியங்களில் தாமதம் ஏற்படத்தான் செய்யும். ராசிநாதன் புதன் வக்ர இயக்கத்தில் இருப்பதால் ஆரோக்கிய பாதிப்புகள் ஒரு சிலருக்கு ஏற்படலாம். மாற்று மருத்துவத்தை மேற்கொண்டு குணமாக்கிக் கொள்ளுங்கள். நண்பர்களை பகைத்து கொள்ளாமல் பார்த்துக்கொள்வது உங்கள் புத்திசாலித்தனம். கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் கொள்கை பிடிப்பை தளர்த்தி கொண்டு செயல்பட வேண்டிய நாள். கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டுமானால் கொள்கை பிடிப்பை கொஞ்சம் தளர்த்தி கொள்ளத்தான் வேண்டும். உச்சம் பெற்றிருக்கிறார் குரு. எனவே இடமாற்றம், ஊர் மாற்றங்கள், வீடு மாற்றங்கள் கூட ஒரு சிலருக்கு வந்து சேரலாம். உதிரி வருமானங்கள் வந்தாலும் கூட செலவுகள் அதிகரிக்கிறதே என்று கவலைப்படுவீர்கள். சிம்மராசி நேயர்களே, சந்திராஷ்டமம். எனவே ஆலய வழிபாட்டால் தான் ஆனந்தம் காண வேண்டும்.
அது மட்டுமல்ல, அருகில் இருப்பவர்களையும் அனுசரித்து கொள்ள வேண்டும். இடமாற்ற சிந்தனைகள் மேலோங்கும். சிலருக்கு உத்தியோகத்தில் எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படலாம். ஆரோக்கிய பாதிப்புகள் அகல. சிறு தொல்லைகள் வந்தாலும் உடனடியாக மருத்துவ ஆலோசனைகளை பெறுவது நல்லது. கன்னிராசி நேயர்களே, கனவுகள் நனவாகும் நாள். கடல் தாண்டி வரும் செய்தி காது நீக்கச் செய்யும். அரசு வழியில் ஆதரவு உண்டு. பிள்ளைகள் நலன்கருதி எடுத்த முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். பிரச்சனைகள் தீர நண்பர்கள் வழிகாட்டுவர். துலாம் ராசி நேயர்களே, மக்கள் செல்வங்களால் உதிரி வருமானங்கள் கிடைத்து மகிழ்ச்சி அடைகின்ற நாள். மலைவலம் வந்து மகத்துவம் காணுங்கள். சனி உச்சம் பெற்றிருப்பதால் சஞ்சலங்களும் உண்டு, சந்தோஷங்களும் உண்டு. விருந்தினரின் தொல்லை இன்றைக்கு அதிகரிக்கலாம். ஆரோக்கியம் சீராக. நீங்கள் எடுத்த மாற்று மருத்துவம் உங்களை குணமாக்கும். பஞ்சாயத்துக்கள் நல்ல முடிவுக்கு வரும். விருச்சிக ராசி நேயர்களே, மலைவலம் வந்து மகத்துவம் காண வேண்டிய நாள். இன்றைக்கு மகிழ்ச்சியான சம்பவம் இல்லத்தில் நடைபெறப் போகின்றது. தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கும். துணையாக இருப்பவர்கள் தோள் கொடுத்து உதவுவார்கள். உடன் இருப்பவர்கள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வார்கள். பணவரவு திருப்திகரமாகவே இருக்கிறது. பாராட்டு மழையில் நனையும் விதத்தில் ஒரு காரியம் செய்யப் போகிறீர்கள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் அஷ்டமத்திலே குரு சஞ்சரிக்கின்றார். எனவே ஒளிமயமான எதிர்காலத்திற்கு உறுதுணை புரிகின்ற நாளாக இந்த நாளை கருதலாம். ராசிநாதன் 8இல் சஞ்சரித்தாலும் கூட அதன் பார்வை 2ஆம் இடத்தில் பதிகிறது. எனவே வாக்கு, தனம், குடும்பம் என்ற இடம் புனிதமடைகின்றது. சொன்ன சொல்லை நிறைவேற்றுவீர்கள். குடும்ப சுமை குறையும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது மட்டுமல்ல, கொள்கை பிடிப்போடு நீங்கள் செயல்பட்டு பணவரவை பெருக்கிக் கொள்கின்ற ஒரு நல்ல நாள் இந்த நாள். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் திடீர் பயணங்களால் திகைப்படையும் நாள். காலை நேரத்திலிருந்து இல்லத்திலேயே இருப்பீர்கள். மதியத்திற்கு மேல் நண்பர்கள் ஒருவரோடு சேர்ந்து பயணம் செய்யும் ஒரு வாய்ப்பு கிடைக்கலாம். பயணத்தால் உங்களுக்கு பலன் உண்டு. அலைச்சல் ஏற்பட்டாலும் ஆதாயம் கிடைக்கும். திட்டமிட்ட காரியத்தை திட்டமிட்டபடியே செய்து முடிப்பீர்கள். தொழில் வளம் சிறப்பாக இருக்கிறது. தொல்லை தந்த எதிரிகள் விலகுவார்கள். வங்கி சேமிப்பு உயரும். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் அரசு வழியில் அனுகூலம் கிடைக்கின்ற நாள். ஆதரவு கரம் நீட்டுபவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். குடும்பத்தில் நீண்ட நாட்களாக நடைபெறாத சுபகாரிய நிகழ்வுகள் இப்பொழுது நடைபெறும். நாட்டுப்பற்று மிக்கவர்கள் உங்கள் வீடு கட்டும் முயற்சிக்கு, அதாவது வீடு சம்பந்தமாக எடுத்த முயற்சிகளுக்கு அவர்கள் அனுகூலமாக நல்ல தகவல்களை கொண்டு வந்து சேர்ப்பர். பஞ்சாயத்துக்கள் நல்ல முடிவுக்கு வரும். நூதன பொருட்களின் சேர்க்கையும் உண்டு. மீனராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரன் உலா வருகின்ற நாள். எனவே ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். அடுத்தவர்கள் நலன் கருதி எடுத்த முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு. ஆதரவு கரம் நீட்டுபவர்கள் மாற்று இனத்தவர்களே அதிகமாக இருக்கும். நீண்ட நாள் ஆசை நிறைவேறலாம். ஆன்மீக பற்று மேலோங்கும். ஒரு சிலருக்கு கடல் பயண வாய்ப்புகள் கூட கைகூடுவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. மாலை நேரத்திற்கு மேல் உதிரி வருமானங்களும் வந்து சேரும். இந்த நாளை இனிய நாளாக மாற்றிக்கொள்ள பௌர்ணமி என்பதால் கிரிவலம் வாருங்கள். கீர்த்தியை காணுங்கள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.